என் அன்பு பக்தர்களே, நான் உத்திரகோச மங்கையின் மூலநாதர் மங்களநாதர் பேசுகிறேன். இந்த மண்ணில் கால் வைத்தாலே முக்தி கிடைக்கும், அது உண்மையே. ஏனெனில் நான் நித்திய வாசம் செய்யும் ஆதி சேஸ்திரம் இதுதான். கையிலையில் நான் உறங்கினாலும் இந்த மங்களமான கோஷத்தில்தான் நான் எப்போதும் விழித்திருக்கிறேன். மற்ற சிவாலயங்களில் எல்லாம் பல யுகங்களுக்கு பிறகு தோன்றியவை. ஆனால் இவ்வுலகில் நான் முதலில் அடியெடுத்து வைத்த இடமும் என் முதல் நடனம் நிகழ்ந்த இடமும் உத்திரகோச மங்கைதான். அதனால்தான் இது ஆதி சிதம்பரம் என்றும் போற்றப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியை தோன்றாத காலத்தில் இந்த இடம் மட்டுமே இருந்தது. என் உறைவிடத்தின் பழமையை நான் காலத்தால் அளக்க முடியாது. ஒருமுறை என் தேவி மங்களேஸ்வரி இந்த உலகிற்குரிய அறியாமை காரணமாக என்னிடம் உண்மையான ஆனந்தத்தின் ரகசியம், அதாவது வேதாந்த ரகசியம் குறித்து வினவினார். உத்திரம் என்றால் மிக உயர்ந்த உண்மையான ரகசியம். கோஷம் என்றால் கருவூலம் அல்லது களஞ்சியம். மங்கை என் தேவியான பார்வதி. என் தேவிக்கு மிக உன்னதமான ரகசியங்களை கருவூலமாக கொடுத்து ஞான உபதேசம் செய்த இடம் இது. அதனாலேயே இந்த திருத்தலம் உத்திரகோச மங்கை என்ற திருநாமத்தை பெற்றது. இந்த கோயிலின் கருவறையில் பக்தர்கள் பார்ப்பது என் சுயம்பு திருமேனி. ஆனால் பக்தர்கள் காண்பதற்கு அரிய ஒரு பெரும் ரகசியம் இங்கே உள்ளது. அதுதான் மரகத நடராஜர். நான் முதலில் நடனம் ஆடிய போது என் தேவி கண்ட ஆனந்த தாண்டவத்தின் வடிவம் அது. இந்த சிலையானது விலை மதிப்பற்ற மரகத கல்லால் ஆனது. மரகதம் மிகவும் மென்மையானது. அதன் மீது அதிர்வுகள் பட்டால் அது உடைந்துவிடும். அத்தகைய பேரொளி உண்டாகிவிட்டால் இவ்வுலகம் தாங்காது. எனவேதான் நான் என் அடியார்களுக்காக ஆண்டு முழுவதும் என் மரகத திருமேனியை பாதுகாத்து சந்தன காப்புக்குள் மறைந்திருக்கிறேன். ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே அந்த சந்தன காப்பை மறைந்து என் தரிசனத்தை உங்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கு வழங்குகிறேன். என் பேர் அருளை பெற்று மாணிக்க வாசகன் என்னும் என் அடியவன் தில்லையில் நான் ஐக்கியமாவதற்கு முன்னர் என்னை பற்றி உருக்கமாக பாடினான். வேதங்களில் எனக்கு விருப்பமான 7 ரகசியமான மொழிகளை உபதேசித்த இடமும் இதுதான். என் பிரியமான அடியவன் விபீஷணனுக்கு இந்த மங்கள கோஷத்தில்தான் அருள் பாலித்தேன். பக்தர்கள் என் சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது என் திருநாமத்தில் உள்ளபடியே வாழ்க்கையை மங்களகரமாக்குகிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.